கஷ்டப்பட்டு பேங்க்ல லோன் வாங்கி காலேஜ் பக்கத்துல கேண்டீன் ஆரம்பிச்சு கொடுத்தா நீ காலேஜ் லெக்சரர் கலாய்க்கிற. 1000 தான் இருந்தாலும் நம்ம படிச்ச காலேஜ்ரா இது. அதனால தான் கேண்டீன் வைக்கிற நிலைமைக்கு வந்துருக்கோம். வேலை கத்திரி எல்லாம் ஹோல் ஸ்டைல் ரிமோட்ல கட் பண்ணு. டேய் கலக்கடா மாப்ள, வருங்காலத்துல நீ பெரிய சயின்டிஸ்டா வருடா. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். அடையாறு பெசநகர் திருவான்மூர் இப்படி சொல்லி சொல்லி அவனை உஸ்பேத்தி விடு. பாரு எனி டைம் உயரம் கையுமா எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ரோபோ மாதிரியே சுத்திட்டு இருக்கிறான். இல்ல போதும் போதும் நீ அடிச்சுக்க. ஏ மச்சான், மாணிக்கத்துக்கு கேன் வச்சு கொடுத்துட்டேன். லியோக்கு சூப்பரா சலூன் வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு என்ன வச்சு கொடுக்க போற? அது வெங்காய தோசைல விஷம் வச்சு கொடுப்பான், சாப்பிட்டு செத்து போயிடும். புரிஞ்சிருச்சு. டேய் 2 தோசை போடுறா. டேய் 3 இட்லி வைடா. ஒரு மசாலா வடை. மசாலா வடை கேன்சல். தொண்டி வடை சீக்கிரம் வா. யார் இருந்தாலும் என்ன பெத்தவங்க குழந்தையில என்ன அனாதையா போட்டு போனப்போ உன்னை தூக்கி வளர்த்தாரா? என்னை தூக்கிட்டு போய் பிச்சை எடுத்து அவனை வளர்த்துக்கிட்டான். அந்த எருமாட்ட துரத்துறா. குருஜி என்னமோ கலப்பு கடை ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஓசில டிஃபன் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க குருஜி. ஓம் ரீம் ரீம் ரீம். பாத்துரா கோவத்துல அந்த ஆளு தண்ணி தெளிச்சு உன்னை நாயா குரங்கா மாத்திர போறாரு. அது உண்மையிலே கமண்டலத்துல காசி தண்ணி வச்சுதான் மச்சான் பழிக்கும். இவன் கக்கூசு போறதுக்காக கார்பரேஷன் தண்ணி புடிச்சு வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான். மகனே இதார் உன் நண்பனா? என்கிட்ட தீச்ச வாங்கிக்கப்பா. இவன் என்ன மாதிரி இல்ல, கோவம் வந்தா ஓங்கி 2 அப்பு அப்பனாலும் அப்படியா? அப்ப வேண்டாம் நீ மட்டும் வாங்கிக்க. மகனே நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். கண்டிப்பா. வருகிறேன். ஹரி ஓம் குருஜி. என்னடா பாபா ரஜினிகாந்துக்கு 7 மந்திரத்தை சொல்லி கொடுத்த மாதிரி உனக்கு சொல்லி கொடுத்தாரா? 7 சைட் டிஷோட மத்தியானம் எடுப்பு சாப்பாடு கட்டி வை, வந்து எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போது எச்சகல. போடா. டேய் போங்கடா. எவடா ராக்கெட் வச்சு குத்துறதே? டேய் கேண்டீனே காலி செய், இல்லையே நீ காலி. யாரா இவன்? அடிச்சுக்கறியே. ஏப்பா கருப்பு சட்டை பொறுமையா வர மாட்டியா? யாரப்பா இது? பரோட்டா 8 பார்சல் கேட்டது. தோசைய வேமா போடுமா? வச்சு பார்க்க கூடாது. இங்க இருந்தானே சொல்றேன். பிசினஸ்ல ரெக்கார்ட் பண்ணவனலாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா ரெக்கார்ட் பண்ணி பிசினஸ் பண்றவன இப்பதான்டா பாக்குறேன். ஆமா இது என்ன ஆட்கள் தேவை? எதுக்கு? இங்க சாப்பிட்டுட்டு செத்து போனதுக்கு அப்புறம் தூக்கின்னு போறதுக்கா? வேண்டாங்க, அவசரப்பட்டு உடனே அடி வாங்கிடாதீங்க. நீங்க திடீர்னு எதற்கு கேண்டீன் போட்டா எங்க வியாபாரம் படுத்துடாதா? நீங்க இருக்கிற வரைக்கும் படுகவே படுகாது. டேய் சின்ன பையா, அவரோட வியாபார நுணுக்கம் தெரியாம பேசிட்டு இருக்கறடா. அவரு கண்ணை மூடிக்கிட்டே எது எந்தெந்த ஐட்டம்னு சொல்லிடுவாரு. சொல்லு பாப்பா. பாரா, இது வந்து இட்லி, இது வந்து முறுக்கு, இது வந்து வடை, இது வந்து என்ன? என்னது இது? நம்ம கடையில ஒரு புது ஐட்டமா இருக்குது. கட்டின பொண்டாட்டி ஐட்டம் சொன்ன முதல் ஆம்பளை நீதான். இந்த தட்டு முட்டு சாமா இந்த கெட்டு போன ஐட்டங்களா தூக்கின உடனே கடையை காலி பண்ற. என்னடா காலி பண்ண சொல்ற? இந்த கொட்டாயெல்லாம் பிச்சு போட்டுட்டு எங்கேயாவது கண்ணு காணாம போய் மறைஞ்சிடுற. வர இப்படி அநியாயமா என் கடையை காலி பண்ணிட்டு போயிட்டானே. இந்த கொடுமையை பார்க்கிறதுக்கு என் சன் பூசன் இல்லையே. புலி இடி இடிக்குது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்கார வரத பார்த்து கொல்லணும். மாணிக்கா. எஸ் யூ மாணிக்கா. ஐ அம் பூசன். ஆக்சுவலி மோஸ்ட்லி மூக்கு சளி. யாரா இந்த ஜோக்கரு? மாணிக்கா, இந்த டே உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்க. டேய் குறிச்சு வச்ச கிளம்புங்கடா. யூ எங்க சாப்ப நீ எப்படி உடைக்க போச்சு? ஒரு நிமிஷம் இருடா. லிங்கம் அந்த கள்ளப்பருப்பு எடுத்து வச்சிட்டேன் மறக்காம. வச்சிட்டேனா? டேய் நீ ஏதோ சொல்ல வந்து சொல்லு. மை டியர் சன், பேசாம அவன் கேண்டீன் வச்சிடலவா? பாட்டாடி இப்பவே கேட்டிரோம். யாரு வேலா? மாப்ள நம்ம கேண்டீன் உடைக்கிறதுக்கு ஒரு ஜோக்கர் கும்பல் வருது, கொஞ்சம் பாத்துக்க. எந்த வேலு? மாஞ்சா வேலு. நான் எப்படா எங்க அண்ணன் வயசுல பேசுறது? டேய் அது ஒரு சப்ப மேரடா. இந்தா வாய் தர. பேசு. வாய்க்குள்ள தண்ணி விட்டா எப்படிடா பேசுறது? பேசிட்டு இதான் உங்க அண்ணன் வயசு. டேய் சீக்கிரம் ஃபோன் போடுறா. மீடியா தெய்வநாயகம். ஹலோ அப்பா, நான் போஸ் பேசுறப்பா. என்னடா என்ன சொல்லு? அர்ஜென்ட்டா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. என்னடா அர்ஜென்ட்? கான்ஸ்டபிள் கந்தசாமிக்கு பிரசவ வலி. கந்தசாமிக்கு பிரசவ வலியா? என்ன உளறற? இது
டங்கு ஸ்லிப் ஆயிருச்சுப்பா. கான்ஸ்டபிள் கந்தசாமி ஒய்ஃபுக்கு பிரசவ வலி, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. எந்த ஆஸ்பத்திரி? அதிக கொஸ்டின் கேட்காதீங்கப்பா. கான்ஸ்டபிள் கேசவனை அனுப்பி வைக்கிறேன், கொடுத்து விடுங்க. ஒத்தைக்கு ஒத்தையா அனுப்பேண்டா, வந்து நின்னு பாரு. அம்மா, என் நகையை கழட்டி வச்சிருந்த பாத்தியா? ரூம்குள்ள வச்சது கால் மணிச்சா போயிடும். போய் நல்லா தேடி பாருப்போ. அண்ணே, குளிக்க போகும்போது நகையெல்லாம் கழட்டி வச்சிருந்தா பாத்தீங்களா? ஏண்டா ஏன் என்ன கேட்கல? நான் தான் எடுத்தேன். ஏன் நகையை நீங்க எதுக்கு எடுத்தீங்க? உங்க அண்ணன் அர்ஜென்ட்டா 25,000 பணம் கேட்டா, அதை பக்கத்து வீட்டில் வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, இதை கொண்டு போய் மார்வாடி கடையில் வச்சு கொடுக்கலான்னு தான். கிழிஞ்சுது. இதை மட்டும் மாரோட கடைக்கு எடுத்துட்டு போனீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவான். என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றான்? பூரா ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டா? வேற என்னெல்லாம் கோல்மால் பண்ற? வாட் கோல்மால்? போஸ், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாப்பா? யாருக்குப்பா? கான்ஸ்டபிள் கந்தசாமி பொண்டாடிக்கிட்டா. ஆம்பளை பிள்ளை தான். ஏன் இப்ப கேக்குறீங்க? இன்னைக்கு தானே பிறந்துச்சு. Are you both all right? அவன் பிறந்து 5 வருஷம் ஆச்சு. என்னடா உளற? அப்பா, நீங்க தப்பா உளறீங்க. டேய், நீ ஃபோன் பண்ணியடா. நான் எப்ப ஃபோன் பண்ணேன்? நானும் கேசவங்கிற கான்ஸ்டபிள்கிட்ட 25,000 பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்பா, கேஸ் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்லயே யாரும் கேட. ஆஹா, யாரோ என் குரல்ல உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க 2 பேரையும் நல்லா ஏமா. ஹாய் தம்பி. அண்ணே, இங்க வா. அண்ணே. எங்க நைசா நழுவுற? உன் மொழியே சரியில்லை. மரியாதையா உண்மையை கக்கு. கமான். சச்சா, என்னண்ணே ஒரு அப்பாவி மேல அபாண்டமா பழி சொல்றீங்க? ஷர்ட்ல ரிசீட் இருக்கு. போலீஸ் கான்ஸ்டபிள் யூனிஃபார்ம் ஹையர். ஏய், இங்க கூட. சரியான போலீஸ்காரன் போட்டாங்க. பாத்தீங்களா? தம்பி தான் ஃப்ராட் வேலை பண்ணிருக்கு. 25,000 ரூபாய்க்கு என்னடா செலவு உனக்கு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அப்படியே பெங்களூர் போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு எதுக்கு பெங்களூர்? இங்க இருந்து ஆரம்பிச்சிடலாமே. மை கோயிங் காலேஜ். உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்கேன்? ஐ நோ டாட். காலேஜுக்கு வர பொண்ணுகளே பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஹவுஸ்ல செட்டில் ஆயிரணும். அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. டோன்ட் வரி மம்மி. இன்னைக்கு கரஸ்பாண்ட் பொண்ணு காலேஜுக்கு வரா. அவளை கரெக்ட் பண்ணி இந்த காலேஜே நம்ம வளைச்சு போட்டுருவோம். இங்கே நிறுத்துங்க. ஐயோ, கரஸ்பாண்டன்ட் பண்ண வந்துட்டு இருக்கா. இவளை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிட்டேன், கேண்டீனோட சேர்த்து இந்த காலேஜும் வளைச்சு போட்டுருவேன். I will help you. I am coming. நானாடி போகிறேன், சுக்குநூறாகிறேன், அவள் போல பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். பக்கம் வந்தேன், சாவுக்கும் பக்கம் நின்றேன். என்னங்க, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எனி ப்ராப்ளம்? என் 100 ரூபாய் நோட்டு சேத்துல விழுந்துருச்சு. அட, அதுக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாங்க ஏன் 100 ரூபா வச்சுக்கங்க. Thank you. பாய். Bye. எங்க எங்க அவ போயிட்டா. அவ காசா என்கிட்ட இருக்க, எப்படி அவ போவா? டேய், என் காசை அவ காசை எடுத்துட்டு போயிட்டா. அப்ப இந்த காசை ஏன் காசு? டேய், உனக்குன்னு ஒரு ஹீரோயின், உனக்குன்னு ஒரு வில்ல, உனக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல, ஏன்டா ஏன் ட்ராக்ல பூந்து ட்ரெயின் ஓட்டுற? ஏன்டா அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கா சேத்துல உழுந்து புரண்டுட்டு இருக்க முட்டாள். என்னடா சிரிக்கிற? இல்ல, காசோட வந்த எண்ணெய முட்டாள்ன்றிய, காசே இல்லாத சேத்துல ஒருத்தன் பண்ணி மாதிரி புரண்டுட்டு இருக்கானே. எங்க போச்சு 100 ரூபா? வண்டி ஹெட் உடைஞ்சிருக்கா? யோ, கீழ அடிபட்டவளுக்கு என்னாச்சுன்னு கேட்காம நீ பாட்டுக்கு வண்டிக்கு என்னாச்சுன்னு கவலைப்படுற? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் இரு. வண்டிக்குள்ள யார் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? யாரா இருந்தா இறங்கின, இறங்கி வந்து பதில் சொல்ல சொல்லியா? யாரா இருந்தாலும் வான்னு சொன்னி ஏதோ மச்சான் வராத பேசிக்க. ஏன்டா அதுகிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? நாங்க தாமா தப்பா வந்துட்டோம். ஓ வண்டியை நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். இப்போ நான் காலேஜ் போணுமே. நான் டிராப் பண்றேன், வாமா. சாரி சார், நீங்க இவ்வளவு நல்லவர்னு தெரியாம நான் என்னென்னமோ பேசிட்டேன். பரவாயில்லம்மா. பை தி பை, ஐ அம் அஞ்சலி. என் பேர் உமாபதிமா. நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கூலிப்படையை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்றது, அம்சமான லேண்டை பார்த்தா கப்புடு வளைச்சு போடுறது. டேய், சூப்பர் பிகராச்சே. என் வண்டி எப்பனே வரும்? காலேஜ் முடியறதுக்குள்ள வந்துருமா. ஆத்தாடி, இவ தாதா உமாபதியோட தங்கச்சியா? போப்பா. பாண்டவர் பூமி மாதிரி இருக்கிற இந்த காலேஜ் கலவர பூமி ஆயிடக்கூடாது. வெட்டுடா 500 ரூபா. வெடிக்காது. இல்ல வெடிக்கும். மச்சான் சூப்பரா கலக்கிட்ட. இடியட்ஸ், ஸ்டூபிட்ஸ். ஹலோ, சாரிங்க. நான் டிசைன் பண்ண இந்த ரிமோட்டால பலூனை உடைக்கிறேன்னு பந்தயம் கட்டியிருந்தேன், அதான். வாவ், ரிமோட்லியா? தட்ஸ் வெரி நைஸ்.
நைஸ் மீட்டிங் யூ. ஐயோ அம்மா ஐயோ போச்சே எல்லாம் போச்சே. நாங்க பிச்சைக்காரங்க இல்லம்மா. சாரிங்க, பிச்சைக்காரங்க மாதிரி இருந்துச்சு. எங்களை நஷ்டப்படுத்திட்டாமா. அந்த கேண்டியனுக்கு எதிர்த்தாப்புல நாங்க இட்லி ஸ்டாப் வச்சிருந்தோம். எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. நான் எங்க போனா மாஞ்சாவேல் பேரை சொல்லி மிரட்டுறாமா. மாஞ்சாவேலுவா? ஆமாமா, அதை விட்டு கேண்டியன் தான் இது. நீங்க தாதா உமாபதியோட தங்கச்சி தானே? எங்களுக்கு உதவி பண்ண கூடாதா? ஓ நீங்களா? டேய் தம்பி, நேத்து மீந்து போனதானே இருக்க? இல்ல நான் இப்பதானே எல்லாத்தையும் குப்பையில கொட்டினேன். தோ இப்பதான் கொட்டினா நாய்க்கு சாப்பிட போது ஓடுங்க. டேய் இதா தம்பி, 4வது டேபிள்ல என்ன இல்லாத வடை கேட்டாங்க சரிண்ணே. இதுக்கு மேல சவுண்டா நானும் பண்ணுவேன். தம்பி, நீங்க ஆள் தெரியாம விளையாடுறீங்க தம்பி. உங்களுக்கு உமா பத்தியே தெரியுமா? யாரு? உன்னுடைய முன்னாள் காதலனா? டேய் அவ தாதா உமாபதியை பத்தி தெரியுமான்னு தான் கேட்டா. இந்த ஐயப்ப சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கருப்பு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பான அவனா? டேய், அந்த பிளாக் பிரதோடைய ஒரே சிஸ்டர் தான் அவங்க. ஐயோ சிஸ்டர், மரியாதையா இந்த கேண்டீன் அவங்க கிட்ட குடுறா. கேண்டீனா அவங்களுக்கா? இப்ப குடுக்குறியா இல்ல அண்ணனுக்கு கால் பண்ணவா? வேண்டாம் சிஸ்டர், அவர் வெட்டு குத்துன்னு பிஸியா இருப்பாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேண்டீன் போனா கூட பரவாயில்ல, ஆனா கை காலாமே என்னால முடியாது. இந்த சாக்கு அடைக்க என் கேண்டீனை கொடுத்துட்றேன். சிஸ்டர், நீங்க நம்ம கேண்டீனுக்குள்ள போங்க. இந்த சுமால் பையன் நாங்க பாத்துக்கிறோம். என்ன இது பௌர்ணமி கிரிவலம் மாதிரி நம்மள சுத்துறானுங்க? டேய் நான் நெருப்புடா நெருப்புடா. தேவையில்லாம இவனோட ஏன் சட்டை போடுறிய? இவனை ஏன்ட்ட விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுற. இந்த சூஸ்பரி போடா வெளியில. தெய்வம் வந்து தெய்வம் தந்தது பொருளென்ன நீ வந்த கதை என்ன? வாடி பொருளென்ன நீ வந்த கதை என்ன? இப்ப நீ கேண்டீன் விட்டு வெளில வந்த கதை என்ன? போடா வெளியில. கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. கேண்டீனை புடுங்கிட்டானுங்களா? ரவுடி உமாபதி தங்கச்சியை கூட்டு வந்து மிரட்டி கேண்டீனை புடிங்கிட்டானுங்கடா. ரவுடி உமாபதி தங்கச்சியோட வந்து கேண்டீனை புடுங்கிட்டானுங்களா? டேய், நான் என்ன சுக்லாம் பரதம் சசிவர்ணமா சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன். தபர் கேண்டீன் நமக்கு இல்லைன்னு ஆகி போச்சு. எனக்கு ரோட்டு ஓரமா ஒரு கர்ச்சிஃப் கடை போட்டு கொடு மாப்பிள. வணக்கம் மேடம். நீ யாரு? என் பேரு வேலு. ஓ, நீதான் அந்த மாஞ்சாவேலுவா? உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. கேண்டீன் கை மாறிடுச்சு. மறுபடியும் ஏதாவது கலாட்டா பண்ண தோலை உரிச்சிருவேன். நீ என்ன நடமாடும் நகை கடையா? நாளைல இருந்து இதெல்லாம் கழட்டி வீட்டுல வச்சுட்டு வெளியே வர, புரிஞ்சுதா? நல்லா புரியுதுங்க. போலாம். ஏய், எப்படி என் தோலை உரிப்பியா? நான் யார் தெரியுமா? யாரு? தாதா உமாபதியோட தங்கச்சி. ஐயோ, எனக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய தாதாவோட தங்கச்சியை லவ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்பதான் ப்ராப்ளம் வரும். அந்த ஃபைட்டிங் என்ன, சேசிங் என்ன, சூப்பர் த்ரில்லிங்கா இருக்கும்ல. நீயும் சிக்கன்னு தான் இருக்க. வா லவ் பண்ணலாமா? வா 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 வா. என்ன? எங்க அண்ணன் யாராவது என்ன உத்து பார்த்தாலே கண்ணை நோண்டிடுவாரு. ஐயோ அப்படியா? அப்ப உன் உடம்பு முழுக்க பார்த்தா, தோ உன் கழுத்தை பார்த்துட்டேன், உன் பேக்க பார்த்துட்டேன், அதோ முன்னாடி பார்த்துட்டேன். ஐயோ இந்த ஹிப் இருக்கு. ஒரே ஒரு தடவை டச் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. உமாபதியோட தங்கச்சி இல்ல. என்னது? உமாபதி தங்கச்சி இல்லையா? இங்க பாருமா, இந்த ரவுடி மாதிரி பந்தா பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்டூடெண்டா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். நான் கண்ணை மூடி 3 இடத்துக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். எங்க அந்த ஆக்கிரமிப்பு கோஷ்டியை காணோம்? மாப்பிள, இந்த பிக்காரி பசங்களுக்கு ஃபினிஷிங் நான் கொடுத்துக்கிறேன். ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டு. ஏற்ற விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுறேன். இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. தகுதிக்கு மீறி பேசாத. இப்படி வா, முருவலா 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் சுடி, எரியுது. ஏய், அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா?
உன்னை போய் நம்பினேன் பாரு. என் புத்திய நான் போட்டிருக்க சூவ கழட்டியே அடிச்சுக்கிறேன்னு. இனிமே என் குடும்பமே அந்த மாணிக்கத்துக்கு அடிமையாச்சே. இத பாரு, அதே பார்த்தனே. நான் ஒரு தாதாவோட தங்கச்சி இல்லதான், ஆனா ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஃப்ரெண்டு. அவரை வச்சே அந்த வேலுவுக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன். தூக்காதே வேறு எங்கும் கூஜா, உள்ளம் மலை பாயுது, எண்ணம் மசை போடுது, கண்கள் வலை வீசுது, காதல் விலை பேசுது, வெளியில் பொங்கும் அருவி, மழலை கொஞ்சம் குருவி, தெருவில் சென்றால் தேரோட்டம் தான், நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா. நிறுத்துங்க, குழந்தை இருக்கு, ரொமான்ஸ் என்ன வெடி கிடக்கு. ஓ மை கியூட் கேர்ள், இப்பதான் எனக்கு ரொமான்ஸ் பண்ற வயசே. சரி அப்ளாஸ். Thank you my dear. ஹலோ, நான் பிங்கி பேசுறேன். டாடி இருக்காரா? ஹலோ போஸ் ஹியர். சார், நான் அஞ்சலி. யார் அஞ்சலி? ஓ யா ஞாபகம் இருக்கு. How are you? என் காலேஜ்ல என்கிட்ட ஒருத்தர் வம்பு பண்ணிட்டு இருக்கான் சார். யாரு? கூட படிக்கிறவனா? ஓல்டு ஸ்டூடண்ட். என்ன அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் சார். மிரட்டுறான்? நான் கம்ப்ளைண்ட் தரேன், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறீங்களா? நான் என்ன ஒன்று செய்கிறேன், நீ என்ன பண்ணு, நான் சொல்ற இடத்துக்கு அவனை கூட்டிட்டு வா, நைஸா பேசி லேசா பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணா சரியாயிடுவான். ஓகே, தேங்க்யூ. பட்டிங்கிறாரு, டிங்கரிங்கிறாரு. இவர் என்ன போலீஸா இல்ல மெக்கானிக்கா? மாப்ள அங்க பாரு. என்ன? நேத்து நைட்டு நீங்க சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நீங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாம் கிரேட், நியாயம்னு ஃபீல் பண்ணேன். உங்ககிட்ட சாரி கேட்டுட்டு ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட் ஆயிடலாம். புதுசா ஃப்ரெண்ட் ஆனவங்களோட முதல்ல கோயிலுக்கு போறதா என் பழக்கம். அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் சிவன் கோயில்ல மீட் பண்ணலாமா? வரேன். அர்ச்சனை அபிஷேகம் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். அவசியம் வந்துருங்க. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய் பாய். அண்ணா, ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்க. நல்ல தண்ணி காய கொடுங்க. சொத்தையை கொடுத்துட்டு போறீங்க. மாலைலாம் வேணாம். எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க. 32 ரூபா ஆச்சு. நானே வெளியூர்காரனா, உள்ளூர்காரன் தானே, பார்த்து விலையை சொல்லுங்க. ஏசிபி வராரு. ஆபீசர் வந்தாச்சா? ஹாய் அஞ்சலி. ஹாய் சார். ஆபீசர் அழகாத்தே இருக்காரு. எங்க அந்த பொறுக்கி? அதோ சார், அவன்தான் சார். பாக்கி இவனா? ஆமா சார். பார்க்கலாண்ணே. கிழிஞ்சது. நீ என்ன பண்ணு, மேல கோபுரத்துக்கிட்ட நான் வெயிட் பண்றேன். அவனை நைஸா கூப்பிட்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அங்க அனுப்பி வை. அங்க வச்சு 2 தட்டு தட்டிடுறேன். சார், நானும் உங்க கூட வரேன் சார். நீ யாருப்பா? நானும் ரொம்ப பாதிக்கப்பட்டதே சார். அவன் இந்த கத்தியால அவனை சதக்கு 4 குத்து குத்திரு சார். நீங்க கண்டுக்கிறாதீங்க. ஒரு முடிவோட தான் இருக்கீங்க. ஆமா சார். அவனை முன்னாடி அனுப்பிட்டு நீ பின்னாடி வந்து சேர். தேங்க்யூ சார். அஞ்சலி, என்னாச்சு? நான் இங்க நின்னுட்டு இருந்தேனா, அப்போ ஒரு பொறுக்கி பையன் வந்து எங்க என் கண்ணத்தை இப்படி கிள்ளி முத்து கொடுக்க வந்தா, நான் பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். நான் மாஞ்சாவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியா நீ? சொன்னனே. அவனுக்கு நெஞ்சில நிஜமாவே மாஞ்சா இருந்தா வர சொல்ல மாடிக்கு 2 காலையும் உடைக்கிறேன்னு சொன்னான். அப்படி அசிங்கப்படுத்தினா இத புடி. யாருக்கால யார் உடைக்கிறான்னு பாப்போம். பிச்சிடுறேன், பின்னிடுறேன். யாராவது கீழே இருக்க பொண்ணுகிட்ட வம்பெழுத்தது வெள்ளோடா. அண்ணே, நீ என்ன இங்க? ஒண்ணு இல்ல தம்பி, யாரோ ரவுடிய வார்ன் பண்ணுன்னு அஞ்சலி என்ன இங்க வர சொன்னா. வந்து பார்த்தா நீ. அட பாவியலா, நீங்க 2 பேரும் பிரதர்ஸா? எஸ். இப்பவே நான் போய் அஞ்சலி கிட்ட சொல்றேன். எங்க ஓடுற தம்பி? அண்ணே, இவன் தம்மா தூண்டு ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உன்னை சதக் சதக்னு குத்துவன் 4 தடவை என்கிட்ட சொன்னான். ஓஹோ, சும்மா தமாஸ். தம்பி, நீ அடி வாங்குற சத்தத்தை கேட்கறதுக்கு அஞ்சலி கீழே வெயிட் பண்றான். என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன, அடி வாங்குற மாதிரி கத்திட்டா போச்சு. அப்ப அடி வாங்குற சவுண்ட்? அடி வாங்குற சவுண்டு என்ன வச்சு எதுவும் பிளான் பண்ணலையே. பண்ணியாச்சு. அண்ணே, போடு. ஐயோ, அஞ்சலி இப்ப என்ன ரெஸ்டா? இனிமேதான் ட்விஸ்டே. அண்ணா, என்ன நீ வர? வேற யாரு வருவா? இல்ல, உன்னை அடிக்கிற மாதிரியோ நீ அலற மாதிரியோ சத்தம் வந்துச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல. நான் எம்ஜிஆர் மாதிரி முதல்ல வாங்கிக்கிறது, அப்புறம் தான் ரிட்டர்ன் பண்றது. பிச்சை எடுத்துட்டேன்ல. ஐயோ, அவருக்கு என்னாச்சு? அவரு உன்கிட்ட வம்பு பண்ணோட கை கால முறிச்சிட்டேன். அந்த பக்கத்துல தெப்ப குளம் வேற இருந்துச்சா, தூக்கி விசிறி அடிச்சிட்டேன். எவ்வளவு நேரம்டா பல்ப மாட்டிட்டு இருப்ப? சுவிட்ச போடுறா. இது ரிமோட் சிஸ்டம். அண்ணா, இது அமுக்குங்க அண்ணா. எங்க இங்கயா? தினேஷ் சூப்பர்ரா.
நீ ப்ராஜெக்ட் பண்றீனா சொல்லு, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன். ஓகே அண்ணே, அஞ்சலி நினைக்கிறேன். ஹலோ, யாரு? நான் அஞ்சலி. ஏசிபி சார் எப்படி இருக்காரு? அதை ஏமா கேக்குற? யாரோ ஒரு ரோடி பயல கண்டிக்கிறதுக்காக போனாரு. அவன் இவரை பெண்டு நிமித்தி தண்ணியில தள்ளி விட்டுட்டான். இவருக்கு நீச்சல் வேற தெரியாதா? நிறைய தண்ணி அடிச்சிட்டாரு. என்னது? தண்ணி குடிச்சிட்டாரு. ஏகப்பட்ட காயம், ஜுரம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்தோம். நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு தண்ணி கூட இல்லாம எல்லாரும் சுத்தி உக்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கோமா. இருமல் வேற அவருக்கு. அவர்கிட்ட பேசுறியாமா? சார் எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பெண்ட நிமித்திட்டாமா. அடி ரொம்ப பலமா சார்? ஸ்கேல உடைக்கிற மாதிரி என் எலும்பெல்லாம் உடைச்சி கையெல்லாம் கடிச்சு ஃபெவிகால் போட்டு ஒட்டி பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம். டாக்டர் என்ன சொல்றாரு? எந்த டாக்டர்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான். என்னது ரெண்டு கண்ணையும் 24 மணி நேரத்துக்கு ஒன்றும் சொல்ல முடியாதான். எல்லாம் ஏன் தப்பு. ஐம் சாரி சார். இனிமேல் அடுத்த தடவை இந்த பைல்வானை அடிக்கணும்னு உனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வேற பைல்வானியோ இல்ல ரவுடியோ கூட்டிட்டு போ. தப்பி தவறி என்ன கூப்பிட்டுடாத, தாங்க முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? கோயில நீ அடிச்சு போட்டியே, அவரு ஒரு போலீஸ் ஆபீசர். ஐயோ, ஒரு போலீஸ் ஆபீசரா நான் அடிச்சேன்? ஏசிபி உன்னை மிரட்டி வைக்கிறதுக்காக நான் தான் அவரை வர சொல்லியிருந்தேன். ஐயோ, விவரம் தெரியாம நான் வேற சகட்டு மேனிக்கு பிரிச்சு மேய்ஞ்சிட்டேனே. நிறைய ஃப்ராக்சர் ஆயிடுச்சான். தண்ணியில விழுந்ததுல குளிர் ஜுரம் வர வந்துருச்சான். பாவம் அவரு. நான் கூட தான் பாவம். போலீஸ் மேல கை வச்சா சும்மா விட்டுருவானுங்களா? ஐயோ, என்ன அரெஸ்ட் பண்ண போறானுங்களே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாத, நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். ஏ லூசு, உன்னையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ தானே என்ன அடிக்க சொன்ன. ஆனா இது போலீஸ்க்கு தெரியாதே. நான் போட்டு கொடுத்துருவானே, நான் மட்டும் தனியா மாட்டிக்கிறதா? ஆமா, நீ லத்தில அடி வாங்கிருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. கேவலமா இருக்கு. என்னது? உன்னை கைதி ட்ரெஸ்ல யோசிச்சு பார்த்தேன், முடியல. வேலு, நேரா அந்த ஆபீசர் வீட்டுக்கு போய் உண்மையை சொல்லி சாரி கேட்கலாம். வா வேலு. ஏய் இரு. சாரி கேட்டவன மன்னிச்சு விடுறதுக்கு அந்த ஏசிபி என்ன ஏசு கிறிஸ்துவா? அவர் கோபமா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா ரெண்டு பேரும் கால்ல விழுந்து கெஞ்சலாம். நில்லு. என்னமோ சொந்த வீடு மாதிரி வேகமா போயிட்டு இருக்க. ட்ரெடிஷனல் ஃபேமிலி பார்த்து நடந்துக்கோ. ட்ரெடிஷனல் ஃபேமிலியா? ஹாய் அக்கா. ஓ அஞ்சலி, எப்படி இருக்க? அம்மா, நான் திண்டுக்கல் மோட்டல்ல மீட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆனான்னு சொன்னேன்ல, அஞ்சலி. அம்மா, யாரு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குது? அது என் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? வணக்கங்க. வணக்கம். நீங்க தான் ஏசிபி அம்மாங்களா? ஆமா. அப்ப கெஸ்ட உள்ள கூப்பிடலாமே. எப்பவும் வீடு கசமுசான் இருக்குமே. ஆனா பரவாயில்ல, ஏதோ இன்னைக்கு ரெண்டு பேரும் நீட்டா வச்சிருக்கீங்களே. வெரி குட். ஏய், இதுக்கு முன்னாடி நீ எங்க பார்த்த? இல்ல, ஒரு வீடுன்னு இருந்தா கசமுசான் தானே இருக்கும், அத சொன்னேன். இந்த ஸ்நாக்ஸ் ஜூஸ் எல்லாம் இல்லையா, வழக்கமா கொடுப்பீங்களே? குடிப்பீங்களா? குடுப்பாங்களேன்னு சொல்ல வந்தேன். குடுக்கறேன். எல்லா பொருளும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஏசிபி சார் இருக்காரா? ரூம்ல இருக்காரு. ஏசிபி சார் பாவம், ஏன்? உடம்பெல்லாம் அடிபட்டு கட்டு போட்டிருப்பாரு. குளிர் ஜுரம் வேற, அதனால கம்பளி போத்தி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வர சொல்லுங்க. கம்பளியோட ஆமா வர சொல்லணும். சரி. டிவில கேக்குற மாதிரி எவ்வளவு கேள்வி. ஹாய் கெஸ்ட் அங்கிள். ஹாய் அக்கா. ஹாய் பிங்கி. இந்தாங்க ஸ்நாக்ஸ். ஐயோ பாத்து. ஆமா, மெதுவா குடிப்போமா. உடம்புக்கு எப்படி இருக்கு சார்? ஏன் கேட்க மாட்டேன். ஏமா, உனக்கு நான் என்ன பண்ணேன்? எந்த ஆளை அடிக்க என்ன அனுப்பிச்ச? போட்டு பரட்டி எடுத்துட்டான். இதோ இவன் சைஸ் தான். ஐயோ, இவனே தாது. இவனே இங்க கொண்டு வந்த. ஏய், நீ முதல்ல இடத்த கழிப்பிட்டு போப்பா. சவுண்ட் விடாதீங்க சார். சவுண்டா? உங்களை அடிக்க தூண்டி விட்டதே இந்த அஞ்சலி தான். வேணா இவன் மேல ஆக்ஷன் எடுங்க, ஜெயில்ல தூக்கி போடுங்க. ஏய், எதுக்கு நீயே எடுத்து கொடுக்குற? சார் சார் ப்ளீஸ் சார், எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிடுங்க சார். மன்னிப்பு கேட்க தான் நாங்களே இங்க வந்தோம் சார். சரி, நீ பரவாயில்லம்மா. ஆனா இவனுக்கு நோ மன்னிப்பு. ஏன் தமிழ்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு? நக்கல் வேறயா? வேலு, ராங் டைம்ல வந்து பாரு. ஏடா வேலு, என்னப்பா? உன்னை கரண்ட் பில்லு கட்ட அனுப்புனேனே, கட்டினியா இல்ல ஏப்ப விட்டியா? அது அப்புறம் கேட்கலப்பா. உங்க வீட்டு கரண்ட் பில்ல நான் ஏன் சார் கட்டணும்? நீங்க எப்ப சார் எனக்கு காசு கொடுத்தீங்க? என்னடா சாருகிருன்ற? இன்னைக்கு அப்படிதான்ப்பா. யார் சார் இவரு? உங்க அப்பாவா? அப்படிதான் சொல்லிக்கிறார். உனக்கா அப்ப நான் தான்டா. உங்க பிள்ளையா? அது என்ன சந்தேகம்? இவன் முதல் பிள்ளை,
இவன் ரெண்டாவது பிள்ளை. கவுத்துட்டாரு அப்பா. டேய் ஏன் ஓசு என்னப்பா? என்னடா அது மலையூர் மம்பட்டியா மாதிரி இப்படி போத்திட்டு நிக்கிற? குளிருதுப்பா. எல்லாருக்கும் வேர்க்குது, உனக்கு குளிருதா? எட்ரா. உங்களுக்கு அடிபடலையா சார்? என்னடா குழப்புறீங்க? யாரடா அடிச்சா? யாரையும் அடிக்கலப்பா. இவங்க 2 பேரும் காலேஜ்ல மீட் பண்ணிருக்காங்க. ஏதோ பிரச்சனை, அதனால தான் நம்ம ஃபேமிலில இவ்ளோ பெரிய கன்ஃபியூஷன். இன்னும் நம்பிக்கை வரலையா? ஒரு நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. இது பாத்தியா? ஃபேமிலி போட்டோ.